அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமஜெயம். இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியது அவசியம். இந்த ராமாயணம் கதையில் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் எந்த மாதிரி அறத்தின் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவதாக ராமன் சீதா திருமணம். அவங்க திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமா ராமபிரான் சீதா பிராட்டியை பார்த்து சொல்கிறாங்க, எந்த சூழ்நிலையிலையும் ஒன்றை தவிர வேறு எந்த பெண்ணையும் மனசால கூட நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமபிரான் சீதா பிராட்டியை பார்த்து சொல்கிறாங்க. ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு வழிகாட்டுறாங்க. கைகேயியோட 2 வரத்தினால தசரத மன்னர் பரதனுக்கு பட்டாபிஷேகமும் ராமபிரானை வனவாசம் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ராமபிரானை வனவாசத்துக்கு அனுப்பணுமே அப்படிங்கிற கவலை இருந்தாலும் கூட கைகேயிக்கு கொடுத்த 2 வரத்தை காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக தசரத மன்னர் அறத்தின் பக்கமாக இருக்காரு. கோசலை சுமித்திரை இவங்க 2 பேரும் தன்னோட பையனை பிரிஞ்சு இருக்கணுமே அப்படிங்கிற கவலை இருந்தாலும் கூட கணவரோட கட்டளையை மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறத்தின் பின்னாடி இருக்காங்க. சுமித்திரை லட்சுமணரை ராமனுக்கு துணையாக நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால லட்சுமணன் ராமருக்கு வனத்தில் இரவும் பகலுமா காவல் காக்குறாங்க. தன்னோட தாய் சுமித்திரை சொன்ன கட்டளைக்காக அறத்தின் பக்கமாக இருக்காங்க லட்சுமணர். ஜடாயுங்கிறது யாருன்னா, ராவணன் சீதாவை கடத்திட்டு போகிறப்ப உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ராவணனால் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு ஜடாயு. அப்போ இந்த விஷயத்தை ராமபிரான்ட்ட எப்படியாவது சொல்லணுமே அப்படின்ட்டு அவர் காத்துட்ருக்காரு. அப்போ ராமபிரான் வந்ததும் அவர் விஷயத்தை சொல்லிட்டு, நான் தசரத மன்னரோட தம்பி. அது எப்படின்னா, தசரத மன்னர் ஒரு சமயம் மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருந்தப்ப பாம்பு கடிச்சிருச்சு தசரத மன்னரை. அப்போ ஜடாயு தான் போய் காப்பாற்றிருக்காங்க. அப்போ தசரத மன்னர் நீ எனக்கு இன்னொரு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு உயிர் பிரிகிறாங்க. அப்போ ராமபிரான் சொல்கிறாரு, நான் வனத்தில் இருந்ததுனால தசரத மன்னருக்கு என்னால் இறுதி சடங்கு செய்ய முடியலை. அந்த நன்றி கடனை நான் இப்போ தீக்கிறதுக்காக நான் ஜடாயுவுக்கு நன்றி கடன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறத்தின் பக்கமாக ராமபிரான் நிற்கிறாங்க. அடுத்தபடியாக சுக்ரீவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ராமன் லட்சுமணன் சீதாவுக்கு உதவியாக இருக்காங்க. சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தையில் பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அப்போ ராமபிரானை அழைக்கிறாங்க. அதுக்கு ராமபிரான் சொல்கிறாரு, நான் 14 வருஷம் வனவாசத்தில் இருக்கேன். இந்த நேரத்தில் என்னால் நாட்டுக்கு வர முடியாது. நான் லட்சுமணனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறத்தின் பக்கமாக ராமபிரான் நிற்கிறாங்க. விபீஷணன் ராவணனோட தம்பி. அவர் என்ன சொல்கிறாரு, ராவணனை நீ பண்ணுறது தப்பு, சீத்தையை கடத்திட்டு வச்சிருக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு ராமபிரானுக்கு சப்போர்ட்டாக ராமன் லட்சுமணன் கூட அவர் நிற்கிறாங்க. இந்த மாதிரி அறத்தின் பக்கமாக விபீஷணன் நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்து அன்னை திரிசடை. இவங்க யாருன்னா, விபீஷணனோட பொண்ணு. தன்னோட பெரியப்பா ராவணன் இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, சீதாவை கடத்திட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இருந்தாலும் சீதாவுக்கு உதவியாக தான் ராவணன் கடத்தி வச்சிட்டு இருந்தப்ப அவங்க இருந்திருக்காங்க. ஒவ்வொரு சமயத்திலையும் சீதாவுக்கு உதவியாக தான் திரிசடை இருந்திருக்காங்க. ராவணன் சொல்கிறாரு சீதையை பார்த்து, நீ என்னோட ஆசைக்கு இணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரத்துலையும் அவர் துன்புறுத்தியிருக்காரு. அப்போ திரிசடை சொல்கிறாங்க, உங்களோட விருப்பம் இல்லாமல் உங்களை அவர் தொட்டாருன்னா அவரோட தலை வெடிச்சிரும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரிசடை எல்லா நேரத்துலையும் இருக்காங்க. அப்போ சீதா பிராட்டி திரிசடையை கட்டி பிடிச்சி அழுது, நீ என்னை விட வயசு கம்மியாக இருந்தாலும் எனக்கு அம்மா மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி சொல்கிறாங்க. கும்பகர்ணன் இந்திரஜித் இவங்கெல்லாம் அரக்கர்களோடு சேர்ந்துட்டு ராவணனுக்கு சப்போர்ட்டாக நிறைய தவறுகளை செய்கிறாங்க. அவங்க எந்த சமயத்துலேயுமே அறத்தின் பக்கம் அவங்க நிற்கவே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக ராவணனுக்கும் ராமருக்கும் போர் நடந்தப்ப ராவணனுக்கு படைபலமும் இல்லை, கையில் ஆயுதமும் இல்லை. அந்த மாதிரி
போர் புரிய இருக்கப்ப அவர் ராமர் சொல்கிறாரு, நீ வந்து நிராயுத பாணியாக இருக்க, இந்த நேரத்தில் நான் உன் கூட போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறத்தின் பக்கம் ராமபிரான் நிற்கிறாரு. இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலையுமே அறத்தின் பக்கம்தான் ராமர், லட்சுமணன் எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த தான் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ உற்ற உறவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அறத்தின் பக்கம் நிற்க வேண்டியது அவசியம். ஸ்ரீராம ஜெயம். நன்றி, வணக்கம்.